சாரி, நேற்று நைட்டு தான் புனிதா என்கிட்ட சொன்னாங்க. ஓ, அப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சால? புனிதா சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க இப்போ அமைதியா இருக்கீங்களேன்னு? மாப்பிள்ள, அது ஏதோ தெரியாம. கபிலன், நம்ம கிளம்பலாம். பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. புனிதா, நீ கிளம்புறியா? இல்ல, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவரை பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறோம். உங்களுக்கு உடம்பு முடியலன்னு புனிதா சொன்னாங்க. டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கோங்க. இப்போதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ரெண்டு பேரும் சாப்பிட்டு போலாமே. இல்ல, நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். புனிதா, ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு வாயேன். இல்லம்மா, டைம் ஆச்சு, உடனே கிளம்பணும். புனிதா, அதான் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்க. நான் வெளியே இருக்கேன். வாடா கண்ணு. கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கிற நடக்கிறதெல்லாம். ஆமா ஆமா, நிலைமை எப்படி மாறிடுச்சு பாத்தியா? அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் புனிதா அவ அம்மா சொல்றதையே கேக்குறேங்கிற. என்னடா நாச்சி, நாம நினைச்சது தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா. புனிதா, நீ அம்மா மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். புனிதா, நான் பண்ணது தப்பு தாண்டா, என்ன மன்னிச்சிருடா.